வணக்கம். என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக ஆயிடுச்சு தங்கெல்லாம் பார்த்து. எல்லாம் ஈசனின் திருவருளால் எல்லா மக்களும் நலமோடு இருக்க வேண்டும், வளமோடு இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்து இந்த மாதத்தில் வரக்கூடிய நாளை 12/11/2025 நம்ம கணக்கில் ஐப்பசி நடக்குது அப்படின்போம். ஆனால் சாலிவாகன கணக்குப்படி கார்த்திகை மாதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி காலபைரவா அஷ்டமி. இந்த பைரவா அஷ்டமி அன்று தேன் மட்டுமே அருந்தி சிவபூசை செய்து சிவனுக்கும் தேனாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நற்கதி அடைய முடியும் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஆக இப்போது வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி காலபைரவா அஷ்டமி, மகா தேவா அஷ்டமி என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த ருத்ராஷ்டமியில் ருத்ர ஜபம் பண்ணலாம். சிவாலயங்களுக்கு சென்று வருதல் மிகவும் சிறப்பு. அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுக்கலாம். தாங்கள் தேன் மட்டுமே அறிந்து விரதம் இருந்து மறுநாள் உணவு உண்ண வேண்டும் என்று சொல்கிறது. இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால், ஏழரை நடக்கிறவா அஷ்டமி நடக்கிறவா தான், கண்டகசி நடக்கிறவா தான் இந்த அஷ்டமி பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்லாம் இல்லை. யார் வேணாலும் கண்டிக்கலாம். மிக முக்கியம், யாருக்கெல்லாம் ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ, கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள், அதேபோல் சனியின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக சிவாலயம் சென்று வழிபாடு செய்தால் கண்டிப்பாக இந்த அஷ்டமி கண்டிப்பாக நற்பலனை தரும். கூடுமானவரை நற்பலனையே தரும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.